ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலா ப்ராடக்ட் கைக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ நீங்க இப்போ புதுசா பாக்குறீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் Flipkart ஸ்கேமிங் அஸ். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து மார்ச் 6th என் கைக்கு வந்து மார்ச் 6 வந்து என்னால டெலிவரி என் கையால வாங்க முடியல. நான் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருந்தேன். என்னோட பிரதர் அவரை விட்டே வாங்க சொன்னேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பர்சன் என் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. இந்த ஃபீல்ட்ல உள்ளவர் ஜஸ்ட் அவர் என்னோட அந்த ட்ராக்கிங் டீடைல்ஸ் வச்சு என்கிட்ட 2 நாள் முன்னாடி அவர் என்ன பேசினது அது எல்லாமே அந்த ரெக்கார்டிங் எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 27th ஆர்டர் டெலிவரி பண்றான்னு என்னோட கால் அட்டன் பண்ணி என்ன பேசினாருங்கிற ரெக்கார்டிங் இது. ஆனா எந்த ஒரு நான் இங்க வடக்குக்கோட்டையில இருக்கிறேன். முடிஞ்சா கொண்டு கொடுக்குறேன், நாளைக்கு எடுத்து வரேன். வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் நேற்றே போட்டிருந்தாங்க, இன்னைக்கு இருக்கு. நான் உங்களுக்கு கால் பண்றேன். தட்ஸ் இட். இது வந்து ஈகார்ட்டோட அபிஷியல் மேனேஜர் என்னமோ அவர் கால் பண்ணி சொன்னது. இப்ப என்னதான் கதை, ப்ராடக்ட் இருக்கா இல்லையா? ப்ராடக்ட் வந்து அதுதான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண முடியுமா? என்ன ஃபேவர்? எனக்கு வந்து இப்போ ஒரு ஷிப்மெண்ட் நாங்கள் டெலிவரி அப்டேட் பண்றோம். நான் ஏன்னா டெலிவரி அடிச்சாதான் எங்களுக்கு ஷிப்மெண்ட்டை ஃபைன் பண்ண முடியும். எனக்கு அந்த கதையெல்லாம் இல்ல, அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ப்ராடக்ட் எனக்கு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவேன். நீங்க டெலிவரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ப்ராடக்ட் வருதா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? மேனேஜிங் பர்சனோட நம்பர் எடுத்து எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த டே அன்னைக்கு நான் கால் பண்ண காலையில இன்னைக்கு டெலிவரி பண்ணிருக்கலாம்னு கேட்டேன். இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு வரலன்னா என்ன பண்றது? நேரா போலீஸோட ஆபீஸ் வந்துருவேன். உன் மேல கம்ப்ளைண்ட் லீகலா போட்டு அந்த Flipkart எதிராக ஒரு கேஸ் போட்டுடலாம். என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா? சோ அந்த ஒரு ரீசன்னால நானும் போயிட்டேன். அண்ணன் வாங்கிட்டாரு. அவர் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் அவங்க ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்றாங்க, அவங்களுக்கு 14 rupees கிடைக்கும். கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி சென்ட் பேக் பண்ணணும். ஒரு ட்ரிப் வர்றாங்கன்னா மினிமம் ஒரு 10 கூட இல்லைன்னா அவங்க அந்த சைடே வர மாட்டாங்க. கேஸ் அங்க அந்த சைட்ல நிறைய டெலிவரிஸ் இல்ல அப்படின்னா அவங்களே கேஷ் ஆன் டெலிவரி கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டியூ டு சம் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ, அப்புறம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ, இது மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூவை போட்டு உங்க ஆர்டரை வந்து ரிட்டர்ன் போட்டு விட்டுருவானுங்க. நான் டெலிவரி பர்சன்ஸை அஃபோன் பண்ணணுங்கிறது என் மோட்டிவே கிடையாது. என்னோட ஃபுல் மோட்டிவ் Flipkart மட்டும்தான். Flipkart ஏன் இப்படி பண்றான்? இவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லடா, நீ தானடா எடுக்கணும். இப்படி ஒரு பர்சன் தப்பு பண்றான் அப்படின்னா அந்த தப்புக்கு அங்க வந்து ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது தான் மெயின் ரீசன். அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது Flipkart. மேபி சம் பீப்புள் ஷுட் பி தேர். அவங்க வந்து அலுப்பு பட்டுக்கிட்டு கொஞ்சம் ஓபி அடிக்கிறது. மேபி நம்ம ஸ்ட்ரெயிட்டா யார் கூட கனெக்ட்ல இருக்கும்? Flipkart கூட மட்டும்தான். நான் Flipkart ஆர்டர் பண்ணேன். Flipkart எனக்கு டெலிவரி பண்றது மட்டும்தான் இப்ப டோட்டல் பாயிண்ட். ஆனா எனக்கு சும்மா கால் பண்ணி கேட்டு 24 hours டெலிவரி 24 hours டெலிவரி 24 hours டெலிவரின்னு எனக்கு கடைசி வரைக்கும் இது மட்டும் தான் கொடுத்துட்டே இருந்தானுங்க. நானும் ஒரு வாட்டியும் என்னென்னமோ பேசிட்டேன். அவனுங்க என்ன பண்ணாலும் அவனுங்க அதை விட்டு இறங்கவே மாட்டானுங்க. அதுதான் அவனுங்க. இதுல எனக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த 8 நாள்ல அது டெலிவரியே பண்ணலன்னா அது டைரக்டா ஆர்டிஓ சம்திங் ரிட்டர்ன் போயிடும். சோ அது ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 8 நாள்ல ப்ராடக்ட்டுக்கான ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துடும். ப்ரீபெய்ட் ஆர்டருக்கு. இன் கேஸ் டெலிவரி பர்சன்ஸ் அந்த ஆர்டரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டெலிவரி பர்சன் அமௌண்ட் கட்டணும். அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் இல்ல. இப்போ ஒரு கிராக்ஸ் 4000 ரூபாய் டிஸ்கவுண்டட் 4000 ரூபாய் அடிச்சு 2000 ரூபாய் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம 2000 ரூபாய் தான் பே பண்ணி, ஆனா டெலிவரி பர்சன் வந்து 4000 ரூபாய் பே பண்ணணுமா? சோ இதுதான் கான்செப்ட். இன் கேஸ் அவங்க அந்த ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா they have to pay 4000 rupees for that order. 4000 ரூபாய்லாம் பே பண்ண முடியாது அவங்களால. இன்னைக்கு டெலிவரி ஆகலன்னா அவங்க இன்னொரு 2 நாள் டெக்னிக்கல் இஷ்யூ, லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ, ஏதோ ஒரு கரும இஷ்யூ போட்டு விட்டு ஒரு 2 நாள் இழுத்துட்டு அப்புறம் அவுட் ஃபார் டெலிவரி போடுவாங்க. அவுட் ஃபார் டெலிவரி போட்டுட்டு சுத்தி வந்துட்டு கஸ்டமருக்கு லைன் பிக் ஆகல, லைன் ட்ரை பண்ணோம் போகல இப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவுட் ஃபார் டெலிவரி பண்ண மாட்டாங்க. சோ அன்னைக்கு அவுட் ஃபார் டெலிவரி அட்டம் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மறுபடியும் 8 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் டெலிவரி ஆகலன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். அந்த 8 நாள் கேப்ல இன்னொரு அவுட் ஃபார் டெலிவரி போட்டாங்க அப்படின்னா இன்னொரு 8 நாள் இப்படியே அது போய்கிட்டே இருக்கும். கடைசியில அந்த ப்ராடக்ட் அதுவாவே கேன்சல் ஆகணும். அப்படி கேன்சல் ஆனா அவங்க வந்து மேபி அந்த 2000 மட்டும் பே பண்ணா போதும், இல்லைன்னா எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஃபைனலி ஆர்டர் என் கைக்கு வந்துருச்சு. ஆனா 20 நாள் கழிச்சு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறான் அப்படின்னா, உங்க ஆர்டர் டெலிவரி ஆகலன்னா நீ Flipkart கிரிட்டிசைஸோ அஃபென்ஸ் பண்ணியோ ஒரு வீடியோ போட்டாதான் உங்க ஆர்டர் வந்து as soon as possible உங்க கைக்கு வரும். Flipkartல எது போட்டாலும் ப்ரீபெய்ட் தயவு போடாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரியே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்கள் இதுல நான் போடலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு, நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஸோ இப்படிங்க இருக்கப்போ இது மாதிரி ரிலேட்டபிளான கண்டென்ட்ஸ் போட்டா மேபி இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையோ, பாக்குறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் மீ ரிசி ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோல. பாய்.